அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதலமைச்சருடனான பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. இதையடுத்து ப. சிதம்பரம் தற்போது புறப்பட்டிருக்கிறார். கடந்த ஒரு மணி நேரமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலைக்குள்ளாகவே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய அந்த இழுபறி சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தையில் திமுக எம்பி கனிமொழி, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், ஒரு மணி நேரமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் தகவல்கள் என்ன? தொடர்ந்து செய்தியாளர் சுபாஷை தொடர்பு கொண்டு பேசலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அவருடைய இல்லத்தில் காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான ப. சிதம்பரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. பேச்சுவார்த்தையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு இன்று மாலைக்குள்ளாகவே தீர்வு காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை இந்த பேச்சுவார்த்தை உறுதி செய்யும் என்றும் பல்வேறு பத்திரிகையாளர்களும் கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. முன்னதாக இன்று மாலைக்குள் இன்றிற்குள் மாநிலங்களவை சீட் குறித்து திமுக கெடு விதித்திருந்த நிலையில் காங்கிரசுக்கான அவகாசமும் அது முடிவடைய இருக்கிறது. செய்தியாளர் சுபாஷ் மீண்டும் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுபாஷ், இப்போ இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. இதன் பிறகு ஒரு சுமூக முடிவு எட்டப்பட்டிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? என்ன நடந்தது? இந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது என்பதை திமுக தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத இன்னும் பாசிட்டிவா நமக்கு தெரியல. திமுகவுடைய செய்திகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, முதலமைச்சருடன் சந்தை 1 மணி நேரம் 10 நிமிடம் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. செய்தியாளர்கள் எல்லோரும் பார்த்திருந்த அந்த நுழைவாயில் வராமல் அருகில் இருந்த நுழைவாயில் வழியாக அவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். அவர்களை நாம் கேட்க முயற்சி பண்ணோம். அந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம். செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் சாலையில திரண்டு ஓடியதையும் அதற்கு இந்த சந்திப்பு சம்பந்தமாக எதுவும் அவர்கள் பதிலளிக்கவில்லை. மௌனமாக அப்படியே அமைதியாக இருக்கிறது. என்ன பேசினார்கள், டெல்லியிலிருந்து வந்த செய்தி என்ன, சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் எல்லாம் சொல்லி அனுப்பிய செய்தி என்ன, காங்கிரஸ் அகில இந்திய தலைமையினுடைய செய்தி என்ன என்பதை முதலமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பின்னராக திமுக என்ன முடிவு எடுக்க போகிறது? இன்று நடந்த பேச்சுவார்த்தை சுமார் 1 மணி நேரம் 10 நிமிடம் நடந்த பேச்சுவார்த்தை எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது, தொடர போகிறார்கள் காங்கிரஸ் என்ற கேள்வியும் இருக்கிறது. தற்போது பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்களை சந்திக்காமல் தவிர்த்திருப்பதையும் நம்ம செய்தியாக பார்க்க முடிகிறது. அடுத்த கட்டமாக இந்த நகர்வு எதை நோக்கி மையப்பட போகிறது என்பதும், அல்லது 2 தரப்பின் தலைமையிலிருந்து ஏதேனும் முக்கிய அறிவிப்பு வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இன்றைய தினத்தில் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் மிக முக்கியமான நகர்வாக இந்த நகர்வானது பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களும் அந்த பேச்சுவார்த்தையின் போது இருந்தார். அதன் பின்னராக தற்போது அந்த ஆலோசனையானது முடிந்திருக்கிறது. காங்கிரசின் மிக முக்கிய நபராக அறியப்படும் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் காங்கிரசின் முகமாக மாநிலங்களவையில் ஒழிக்கக்கூடியவர். அதே போல காங்கிரஸ் கமிட்டியின் தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை ஆகிய இருவரும் அவர்கள் சிதம்பரம் வீட்டில் ஆலோசனை நடத்திய பிறகு முதலமைச்சர் வீட்டில் 1 மணி நேரத்திற்கு மேல் 1 மணி நேரம் 10 நிமிடம் ஆலோசனைக்கு பிறகு தற்போது புறப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்கிறதா, தொகுதி பங்கீட்டின் அளவு என்ன, அல்லது கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார்களா, அப்படி 3 விதமான கேள்விகள் இருக்கிறது. இந்த எதற்கும் பதில் இல்லாமல் தற்போது இந்த முதலமைச்சருடனான சந்திப்பு நிறைவடைந்து அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு தொடர்பாக நமக்கு இன்னும் பல தகவல்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களில் நமக்கு கிடைக்கப்படும். சுபாஷ், இப்போ முதலமைச்சருடைய இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து நம்ம என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத கொஞ்ச நேரம் கழித்து புரிந்து கொள்ளலாம் அப்படின்னாலுமே, அடிப்படையில் சோனியா காந்தியினுடைய தகவலின் அடிப்படையில தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. அப்போ ஹைகமாண்ட்ல இருந்து திமுக கூட்டணியை தொடரணும் அப்படிங்கறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கா? அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ள வரலாமா? இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா இல்லையான்றது அவங்க 2 தரப்பும், திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசினுடைய அகில இந்திய தலைமை அல்லது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அல்லது ப. சிதம்பரம் இந்த சந்திப்பில் இருந்து இவர்கள் தான் தெரிவிக்க முடியும். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த பக்கத்திலிருந்து வரப்போகிறது என்பதும் இப்பொழுதுக்கு கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல கெடு விதித்திருந்தார்கள். அந்த கெடுவுக்கான காலத்துக்கு முன்பாக ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது, ஒரு ஆலோசனை நடந்திருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு மேல் அந்த ஆலோசனையும் நடைபெற்றிருக்கிறது. அதன் வெளிப்பாடு
எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கடந்த தேர்தல்களில் எல்லாம் வெற்றி கூட்டணியாக காங்கிரசுடன் திமுகவுடன் காங்கிரஸ் இணைந்து பயணித்தது தமிழ்நாட்டில் அளவில் மிக முக்கிய ஒரு சப்போர்ட்டாக டிஎம்கேக்கும் கிடைச்சிருக்கு, காங்கிரஸுக்கும் கிடைச்சிருக்கு. அது எம்எல்ஏ சீட்டுகளாக இருந்தாலும் சரி, எம்பி சீட்டுகளாக இருந்தாலும் சரி. அடுத்த கட்டமாக இந்த கூட்டணி எப்படி நகரப்போகிறது என்றதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் அதற்கான விடயம் தெரிந்துவிடும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் அதற்கான சூழல் இப்பொழுது இருக்கா என்றால் அது எப்படி சொல்வதனே தெரியல. ஏன்னா எந்த பக்கத்தில் இருந்து சமிக்கைகள் வர வேண்டியது இருக்கு. அந்த சமிக்கைகள் வந்த பிறகாக நமக்கான எலாபரேட்டான விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க, என்ன முடிவெடுத்திருக்காங்கன்றது நமக்கு தெரிய வரும். நிச்சயமா நீங்க சொன்னது போல அகில இந்திய தலைமையினுடைய மெசேஜை பாஸ் ஓவர் பண்றதுக்கோ இல்ல அவங்க தரப்புல இருந்து இருக்கக்கூடிய டிமாண்டை சொல்வதற்கான ஒரு சந்திப்பாகத்தான் இந்த சந்திப்பு வந்து இருந்திருக்கிறது. இது ஒரு தொடரப்போகிறதா இல்லது ஹேண்ட்ஷேக்கோட நிறைவடை போகிறதா என்பதுதான் இப்போ கேள்வியா இருக்கு. சுபாஷ், அது மட்டும் இல்ல, இப்போ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை வந்து திமுக வந்து தீவிரமா தொடங்கி இருந்தது. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தற்போது எழுந்திருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது காங்கிரசினுடைய முடிவை பொறுத்து இருந்தாலும் கூட திமுகவிற்கு அப்படிங்கிற தனிப்பட்ட பாதிப்புன்னு இருக்காதா? இல்லை, இந்த ரூலிங் பார்ட்டி அவங்க இருக்காங்க, தொடர்ச்சியாக அவங்க மாநாடுகள் நடத்துகிறாங்க. அதாவது இளைஞரணி, பூத் லெவல் மாநாடுகள், அதே போல் அவங்களுடைய மகளிர் அணி மாநாடுகள், தொடர்ச்சியாக மாநாடுகளை நடத்தி கட்சி தொண்டர்களை வலுப்படுத்தும் வகையிலும் அவங்களை வந்து உற்சாகப்படுத்தும் வகையிலும் தலைவர்களின் பேச்சுக்கள் வந்து தொடர்ச்சியாக திமுக நடத்தி வருகிறது. கூட்டணி என்பது எதிரில் இருக்கக்கூடிய, அதாவது அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய என்டிஏ அலையன்ஸை அவங்க வந்து அதிமுக தலைமையிலான என்டிஏ அலையன்ஸை அவங்க முறியடிக்கணுன்றதுக்காக அந்த கூட்டணியை வலுவாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம், அதே போல் தேமுதிக இவங்க எல்லாமே இன்டாக்ட் பண்ணாங்க. அப்போது ஏற்கனவே இருக்க கூட்டணியில் இருக்கிறவங்க இவங்க வந்ததுனால சில சீட்ஸ்கள் குறைச்சிக்கணும் அப்படின்றத டிமாண்டாக வந்திருந்த கூட்டணி கட்சிகளிடையே திமுக தொகுதி பங்கீட்டு குழு பேசியிருந்தாங்க. அதுதான் இப்போ வந்து மிக முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கு. அந்த டிமாண்டை காங்கிரஸ் ஏற்றுக்கிறாங்களா இல்லை எல்லாரை விடையும் அடிஷ்னலாக செகண்ட் பிளேஸில், அதாவது திமுக அதிக இடங்களை போட்டியிருந்தாங்கன்னா இரண்டாவது இடம் காங்கிரஸுக்கு தான் அதிக இடம் ஒதுக்க வேண்டும் சூழலில் இருக்கு. ஒரு அகில இந்திய கட்சி தமிழ்நாட்டில் டிஎம்கேவோட பல ஆண்டுகள் பல டெனவர் வந்து அவங்க ஒன்றாக இருந்த ஒரு கட்சி. அவங்க வந்து இப்போ வரையும் நாங்கள் இன்டாக்டா இருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. ஆனால் இந்த சலசலப்புகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ஜோடங்கர் அவர்கள் இன்றைக்கு நடந்த ஆலோசனையில் இல்லை என்பதும் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியது இருக்கு. அவர் தான் அவங்க நாங்கள் கேட்ட சீட்டில் இருந்து ரொம்ப குறைச்சு கொடுக்குறாங்க, அதை ஏற்றுக்க முடியாதுன்றதை சொல்லி இருந்தார். தொடர்ச்சியாக அந்த அந்த கவுன்சில தான் வந்து நம்பரோட கவுன்சில தான் வந்து பிரச்சனைகள் இருந்தது. 41 இடங்கள் கேட்டு 25 வரையும் பேசப்பட்டதாகவும் அது 27-28 கூட நகர்ந்து வரலாம் என்ற ஒரு பேச்சுகளும் இருந்தன. இன்னும் அந்த நம்பர்ஸான விஷயங்கள் எதுவுமே இல்லாத பொழுது காங்கிரஸுடைய பிரதிநிதிகளாக அகில இந்திய காங்கிரசின் பிரதிநிதியாக ப. சிதம்பரம் வந்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அவர் தெரியும் சோனியா காந்தியுடன் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறார். இங்கேயும் தமிழ்நாட்டில் முதலமைச்சருடனும் அதுக்கு முன்பான காலகட்டத்தில் திரு கருணாநிதி அவர்களுடனும் மிக நெருக்கமான ஒரு நபராகவும் அறியப்பட்டவர். அப்படி இருக்கக்கூடியவர் நேரடியாக வந்து இந்த சந்திப்பை நடத்தி ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார் என்பது மிக மிக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் செல்வ பெருந்தகை இருந்திருக்கிறார். ஆனால் இந்த தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரீஷ் ஷோடங்கர் இல்லை என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. இந்த கூட்டணி மிக முக்கியமான சந்திப்பு தான் இந்த சந்திப்பு. எந்த வகையிலும் இந்த சந்திப்பு வந்து எளிதில் கடந்து போக முடியாது. ஏன்னா இன்று காலையே ஒரு முக்கிய நிகழ்வு நடக்கப் போகிறது என்பதை நாம் அறிந்தோம். காங்கிரஸுக்கு திமுக இன்றைய தினத்தில் ஒரு முக்கிய பதிலை சொல்லுங்கள், உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுங்கள் என்று அவர்களும் கேட்டிருந்தார்கள். அதே போல இன்று காலை முதலமைச்சர் அவரது சொந்த தொகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்துவிட்டு போயிட்டு வந்து விட்டார்கள். தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த கனிமொழி அவர்களும் தற்போது புறப்பட்டிருக்கிறார் என்பது காட்சிகளாக
பார்க்க முடிகிறது. திரு கனிமொழி கருணாநிதியும் தற்போது இந்த ஆலோசனையில் பங்கேற்றுவிட்டு புறப்பட்டிருக்கிறார் என்பதை காட்சிகளாக தற்போது பார்க்க முடிகிறது. கனிமொழியும் முதலமைச்சருடன் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம், அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செல்வ பிறந்தகை ஆகியோரும் இந்த சந்திப்பில் இருந்தார்கள். கனிமொழி தற்போது அந்த சந்திப்பில் இருந்துவிட்டு அவரும் புறப்பட்டு சென்றிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த சந்திப்பில் பேசப்பட்ட விஷயங்கள் என்ன, சாராம்சங்கள் என்ன, கூட்டணிக்கான பேசப்பட்ட விஷயங்கள் என்ன என்பது இன்றைய தினத்தில் மிக ஆழமாக பேசப்பட்டிருக்கிறது தான் தெரிகிறது. 1 மணி நேரம் 10 நிமிடம் நடந்திருக்க இந்த ஆலோசனை கூட்டத்தின் வெளிப்பாடு மிக விரைவில் நமக்கு தெரிந்துவிடும்.